தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் ரமேஷ் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாடத்திட்டம் என்பது வால்யூம் 6 பார்ட் 1. அதாவது அதிகமான விதிகள் இதில் இல்லை என்றாலும் கூட முக்கியமான விதிகள் இவற்றில் அடக்கம். இந்த பாடத்தை எடுக்கக்கூடிய தோழர் ரமேஷ் அவர்கள் திருப்பத்தூர் கோட்டத்தினுடைய அஞ்சல் 3 செயலாளர். திருப்பத்தூர் கோட்டத்திலே பல்வேறு பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொண்டு வருபவர். அது மட்டுமல்லாமல் ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழிற்சங்கவாதி, இந்த பேரவையினுடைய முக்கிய உறுப்பினர். அவர் தன்னுடைய வகுப்பினை தற்பொழுது தொடங்குவார். அனைவரும் கவனமுடன் அவற்றை கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரமேஷ், நீங்க ஆரம்பிச்சுட்டு முடிச்சுட்டே இருங்க ரமேஷ். சரிங்க சார். ஓகே சார். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எடுக்க போற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா போஸ்டல் மேனுவல் வால்யூம்ல பார்ட் 1. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறது வந்து இன்னைக்கு வந்து மிஸ்செலினியஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 4, மெமோரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க். இது ஃபார்ம் நம்பர் பாத்தீங்கன்னா MS11. மெமோரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹெச்ஓ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹெச்ஓல ஒரு எஸ்பி பிரான்ச் இருக்குது. அந்த எஸ்பி பிரான்ச்ல என்னென்ன வேலை இருக்குது, அந்த எஸ்பி பிரான்ச்ல ஒருத்தர் வேலை செஞ்சா அவர் என்னென்ன வேலை செய்யணும், அதுதான் டிசைனேஷன் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா மெமோரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க். இது எதுக்காக எடுத்து வந்தாங்கன்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க்குக்காக தான் இதை எடுத்துட்டு வந்தாங்க. ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டரே டிசைட் பண்ண முடியாது. போஸ்ட் மாஸ்டர் வந்து எஸ்பி சாருக்கு வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் வேணும்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து லெட்டர் கொடுத்தாருன்னா அதை வந்து அப்ரூவ் பண்ணுவார் எஸ்பி சார். திடீர்னு வந்து ஏதாவது ஒரு சடன் இல்னஸ், இப்போ ஹெச்ஓல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்ஓ சொல்கிறேன். அந்த ஹெச்ஓல பார்த்தீங்கன்னா எஸ்பி பிரான்ச் இருக்குது, ஆர்டி பிரான்ச் இருக்குது. திடீர்னு வந்து ஆர்டி பிரான்ச்சில் இருக்கிற வந்து திடீர்னு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. அந்த சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டி பிரான்ச்சில் என்ன ஒர்க் இருக்குதோ அந்த ஒர்க்கையும் வந்து சேர்த்து இவர் வந்து எஸ்பி பிரான்ச்சில் இருக்கிறத பார்க்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிடபிள்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சில் பர்டிகுலர் பிரான்ச்சில் என்னென்ன ஒர்க் செய்யணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிடபிள்யூ. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சி கிளாஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிடபிள்யூ கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிங்கிள் பர்சன் தான் ஒர்க் பண்ணுறாரு. எல்லா ஒர்க்கையும் அவர் தான் பண்ணுவார். இதில் வந்து முக்கியமாக கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்டிடபிள்யூன்னா இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்கான், சி கிளாஸ் ஆஃபீஸில் எம்டிடபிள்யூ இருக்கான்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாமினல் ரோல். நாமினல் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்டிடபிள்யூன்னா என்ன சொன்னேன், ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சில் என்னென்ன ஒர்க் இருக்குன்னு சொல்றது தான் எம்டிடபிள்யூ. ஆனால் நாமினல் ரோல் என்னன்னா ஒரு பர்டிகுலர் பிஏ அந்த பர்டிகுலர் டேட்ல எந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணாரு அப்படின்னு பார்க்கறதா வந்து நாமினல் ரோல். நீங்க வந்து படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்தி படிங்க. மெமோரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க்னா ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சில் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்றது வந்து எம்டிடபிள்யூ. நாமினல் ரோல்ன்றது ஒரு பர்டிகுலர் பிஏனா ஒரு வினோத் அப்படின்னு ஒரு பிஏ இருக்காருன்னா அந்த பிஏ வந்து 1-5 எந்த பிரான்ச்ல ஒர்க் பண்ணாரு அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா ரெக்கார்டை பார்க்கணும்னா அது நாமினல் ரோல் தான் பார்க்கணும். இந்த நாமினல் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கண்டினியூவா ஒர்க் பண்ணிட்டே வராரு, எஸ்பி பிரான்ச்ல ஒர்க் பண்ணிட்டே வந்தாருன்னா அப்போ வந்து எந்த சேஞ்சஸ் தேவையில்லை. அதே அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வேற பிரான்ச்சுக்கு போகும்போது இல்லை அந்த எஸ்பி பிரான்ச்சுக்கு இன்னொருத்தர் வரும்போது நாமினல் ரோல்ல சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்கான். போஸ்ட்மேன் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 25 போஸ்ட்மேன் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்தா நாமினல் ரோல் கண்டிப்பா வந்து பண்ணணும். ரொம்ப புரிஞ்சு பாத்துக்கோங்க, மோர் தென் 25 தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ண கன்ஃபியூஷன் வந்து 25 போஸ்ட்மேன் இருந்தாவே நாமினல் ரோல் வந்து மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு 25க்கே டிக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து மோர் தென் 25 25க்கு அதிகமா இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமினல் ரோல் வந்து மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அட்னஸ் ரிஜிஸ்டர் ரூல் நம்பர் 4A அட்னஸ் ரிஜிஸ்டர். இதனுடைய ஃபார்ம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா S37. இது வந்து அட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா ஆஃபீஸ்லையுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. லார்ஜர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பிரான்ச்சு, இப்போ சென்னை மாதிரி சிட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னை ஜிபோலாம் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சு தனித்தனி அட்னஸ் இருக்கும். ஹெச்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அட்னஸ், எஸ்ஓவில் சப் ஆஃபீஸில் 1+2 அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே அட்னஸ் தான். இந்த அட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியும் வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து இனிஷியல் பண்ண செக் பண்ணி எல்லாமே வந்து அட்னஸ் சைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். சென்னை ஜிபி இருக்கிற ஆஃபீஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சர்ன் பிரான்ச் வந்து சூப்பர்வைசர் அவர் வந்து அதை பார்த்துக்குவார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் டியூட்டி, இப்போ சப் அக்கௌண்ட் இந்த ட்ரெஸரி மாதிரி ஸ்பிளிட் டியூட்டி இந்த டெலிவரி பிரான்ச் எல்லாம் இருக்குது அப்படின்னா
ஸ்பிளிட் டியூட்டி காலையில வருவாங்க, திரும்ப மதியம் வருவாங்க. அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் டியூட்டி 2 டைம் வந்து 2 டைம்ஸ் வந்து அவங்க வந்து இனிஷியல் பண்ணணும். வில்லேஜ் ஷார்ட்டிங் லிஸ்ட், இது ஃபார்ம் நம்பர் பாத்தீங்கன்னா M52. இந்த வில்லேஜ் ஷார்ட்டிங் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யார் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா சப்டிவிஷன் ஐபி தான் ப்ரிப்பேர் பண்ணி அவர் தான் சப்ளை பண்றாரு. அது வில்லேஜ் ஷார்ட்டிங் லிஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து அதனுடைய ஃபார்ம் நம்பர் வந்து M52. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரூட் லிஸ்ட்டும் கொடுப்பாரு. ரூட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து M53. வில்லேஜ் ஷார்ட்டிங் லிஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட்மேன் வந்து எந்தெந்த வில்லேஜ்ல போய் சர்வ் பண்ணுவாரு, லெட்டர் எந்தெந்த வில்லேஜுக்கு போய் லெட்டர் சர்வ் பண்ணுவாருன்னு இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா ரூட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட்மேன் வந்து அந்த வில்லேஜுக்கு எந்த வழியா போவாரு அப்படின்னு டிசைட் பண்றதா வந்து ரூட் லிஸ்ட். இந்த வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷார்ட்டிங் லிஸ்ட், பீட் லிஸ்ட், பீட் மேப் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ்ல வந்து சப் அக்கௌண்ட் பிரான்ச் இருந்தா HO மாதிரி பெரிய ஆபீஸ்ல சப் அக்கௌண்ட் பிரான்ச்ல இருக்கும். SOனா நார்மலா வந்து பீட் மேப் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹேங் பண்ணி வச்சிருப்பாங்க, தொங்க வச்சிருப்பாங்க. அதை வந்து வச்சு பார்த்துருக்கணும். இதனுடைய வில்லேஜ் ஷார்ட்டிங் லிஸ்ட்ல பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து இதை வந்து வில்லேஜுக்கெல்லாம் வந்து யார் சப்மிட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்டிவிஷன் ஐபி பண்றாரு. அதே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் வந்து மாசத்துக்கு ஒரு முறை வந்து செக் பண்ணணும். இதை வந்து பார்த்துட்டு வந்து அவர் வந்து எக்ஸாமின் பண்ணணும் அவரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இயர்லி வில்லேஜ் ரிட்டர்ன். இது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. பிப்ரவரி மாசத்துல ஃபர்ஸ்ட் 14 டேஸ், ஃபர்ஸ்ட் 14 டேஸ்னா 1ஆம் தேதி கணக்கு தான், 14ஆம் தேதி கணக்கு தான். 14 டேஸ்ல வர்ற ஸ்டாட்டிக்ஸ் பூரா எடுக்கிறது, என்னென்ன லெட்டர்ஸ் வருது இன்க்ளூடிங் மணி ஆர்டர், ஒரு பர்டிகுலர் வில்லேஜுக்கு என்னென்ன லெட்டர் வருதுன்னு பீட் வைஸா வந்து டெய்லியும் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக்ஸ் போடுவோம். அந்த ஸ்டாட்டிக்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டா 14 நாள் முடிஞ்ச பின்னாடி டோட்டல் பண்ணி அதை வந்து நாம சப்டிவிஷனுக்கு அனுப்புவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா HO எல்லாமே வந்து எல்லா SOமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து HOக்கு தான் அனுப்புறாங்க. அங்க இருக்கிற சப் அக்கௌண்ட் கிளர்க் வந்து அதை கன்சால்டேட் பண்ணி அவர் வந்து தான் வந்து என்ன சப்டிவிஷனுக்கு அனுப்புறாரு. சப்டிவிஷனுக்கு அனுப்பிச்சு செக்ரிகேட் பண்ணி சப்டிவிஷனுக்கு அனுப்பிச்சு அவங்க வந்து டிஓக்கு அனுப்புறாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்பிக்ஸ்டு வில்லேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெட்ல தான் எழுதுவாங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்காங்க. அன்பிக்ஸ்டு இயர்லி வில்லேஜ் ரிட்டர்ன்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்வி ஒன்னு வந்து பீரியட் கேட்பான், எந்த டேட்ல இருந்து எந்த டேட்னு. இன்னொன்று வந்து அன்பிக்ஸ்டு வில்லேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரெட் இங்க்ல மார்க் பண்ணுவாங்க. அந்த லெட்டர் பாக்ஸ் வந்து எல்பின்னு மார்க் பண்ணுவாங்க. மூவல் டைப் பிளேட் இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அது பீன் வந்து மார்க் பண்ணுவாங்க. அது முக்கியமா நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் அட்ரஸ் டு டிசீஸ்டு பர்சன், இது வந்து பாத்தீங்கன்னா 2-3 எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். ஆர்டிகல் அட்ரஸ் டு டிசீஸ்டு பர்சன் அப்படின்னா இது வந்து ஒரு அன்கிளைம்டு ஆர்டிகல் தான். ஏன்னா அந்த அட்ரஸி வந்து இறந்துடுறாரு, கிளைம் பண்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவசரப்பட்ட இடத்த உடனே டிசீஸ்டு ஆர்டிகல் இருக்கும், ரிட்டர்ன் டு சென்டர் ஆர்டிகல் இருக்கும், 3வது அன்கிளைம்டு ஆர்டிகல் இருக்கும். இது டிசீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இடத்தோடனே நம்ம டிசீஸ் டிக் பண்ணிடுவோம். நல்லா வந்து நோட் பண்ணிக்காங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான். பட் ஆனா தப்பு பண்றது இந்த மாதிரி விஷயத்த நம்ம தப்பு பண்ணுவோம். ஆர்டிகல் அட்ரஸ் டு டிசீஸ்டு பர்சன் அப்படின்னா அது வந்து அன்கிளைம்டு ஆர்டிகல். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்து டிசீஸ்டு பர்சனுக்கு வருது, அந்த ஆர்டிகல்ல வந்து ஒரு வேல்யூபிள் ஐட்டம்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் மாஸ்டர் முடிவு பண்ணி அவர் வந்து அந்த லெட்டரை வந்து கிளைம் பண்றது, ஒருத்தர் வந்து கிளைம் பண்றாங்கன்னா அவருக்கு வந்து அவருடைய முடிவின் பேர்ல கொடுக்கலாம். ஆனா அதே வந்து அந்த ஆர்டிகல்ல வந்து முக்கியமான வேல்யூபிள் ஐட்டம் இருக்குது அப்படின்னா அப்ப நம்ம வந்து அதை கொடுக்க முடியாது. அதை வந்து அந்த ஆர்டிகல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், RLOக்கு அனுப்பிடுவோம். அந்த வந்து கன்சர்ன் அட்ரஸிக்கு வந்து அட்ரஸுடைய ரிலேஷனுக்கு வந்து நீங்க வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்களை இது பண்ணுவோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் நாட் டு மேட் பப்ளிக். நம்ம ஆபீஸ்ல இருக்கிற எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரெக்கார்டுமே வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு பப்ளிக் யாரா இருந்தாலும் வந்து நம்ம வந்து பாக்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம். அதுதான் முக்கியமே. நோ பர்சன் நாட் பிளாகிங் டு த டிபார்ட்மெண்ட் மே பி பர்மிட்டட் டு எக்ஸாம் த ரெக்கார்ட்ஸ். எந்த ஒரு பப்ளிக்குமே வந்து பார்க்க முடியும். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணுவார், இப்போ என் லெட்டரை வந்து இன்னொருத்தர் போஸ்ட் பண்றாருன்னா அவர் கூட பாக்குறேன்னு சொன்னா கூட அதுக்கு அலோடு கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஆபீசர் வந்து அந்த லெட்டர்ல வந்து என்ன விஷயம் இருக்கும் அதை வந்து ரெக்கார்டிங் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டாங்கன்னா அப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு தான் வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணோம். ஹெட் ஆஃப் த சர்க்கிள் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற எல்லா ஆர்டிகல்ஸ்ல வந்து போற எந்த ஒரு திங்ஸா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சிவில் கோர்ட் நினைச்சா பறிமுதல் பண்ணலாம். அதுதான் கடைசி பாயிண்ட். ஆல் போஸ்டல் ஆர்டிகல் இன் கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பை போஸ்ட் ஆர் லயபிள் டு அட்டாச்மெண்ட் பை எ சிவில் கோர்ட். எல்லா வகையான ஸ்பீட் போஸ்ட் ஆர்எல் எதில் போனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவில் கோர்ட் நினைச்சா அந்த ஆர்டிகலை வந்து பறிமுதல் பண்ணலாம். ஆர்டிகல் இருக்கிற பொருளை பறிமுதல் பண்ணலாம்.
அடுத்தது வந்து ரூல் நம்பர் 19 சேஞ்ச் பர் கரன்சி நோட்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் வந்து ஒரு 10 ரூபாய் ரெவன்யூ ஸ்டாம்ப் வாங்குறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் நோட்டு கொடுக்குறாரு. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நம்ம கிட்டயும் வந்து பணம் இருந்து அந்த பணம் நம்ம சேஞ்ச் வந்து நம்ம அவருக்கு கொடுக்கறதுனால மற்ற பப்ளிக் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னா நம்ம சேஞ்ச் கொடுக்கலாம். பட் ஆனா வந்து நமக்கே ஒரு இல்லைன்னு சொல்லி சுச்சுவேஷன் வரும்போது அதே கொடுக்க முடியாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து கொடுக்குறோம், நம்ம கிட்ட சேஞ்சை கொடுக்குறோம், திருப்பினும் ஒரு 500 ரூபாய் கொடுத்து திருப்பினும் அதே போல வந்து ஒரு ஆர்எல் புக் பண்றாரு, அதே பர்சன் ஆர்எல் புக் பண்றாரு. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த சேஞ்சஸ் இருந்தாலும் வாலண்டியா ஒரு சேஞ்சஸ் வேணும். அதுக்காக வந்து ஃபர்தரா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நம்ம சேஞ்ச் கொடுக்குறோம்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து நாம கொஞ்சம் காசு எடுத்துக்கிறது, ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம பண்ணக்கூடாது. அதுதான் கடைசி பாயிண்ட். when change is given the exchange must always be effected at par without charge of any fee or discount. எந்த ஒரு காசும் நாம வந்து அதுல இருந்து எடுக்கக்கூடாது. ரூல் நம்பர் 21 கஸ்டடி ஆஃப் ஸ்டாம்ப்ஸ், சீல்ஸ், டைப்ஸ் அண்ட் கீ. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் இல்லாத போது வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணி தான் வச்சிருப்போம் நம்ம. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே பிஃபோர் த க்ளோஸ் ஆஃப் த ஆஃபீஸ் த போஸ்ட் மாஸ்டர் தான் சுட் பி ரெஸ்பான்சிபிள். H1னா போஸ்ட் மாஸ்டர், S1னா SPM தான், அவர் தான் ரெஸ்பான்சிபிள். அவர் தான் வந்து என்ன பண்ணணும், டெய்லியும் இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் முடிஞ்ச பின்னாடி இருக்கிற டேட் ஸ்டாம்ப் சீல் எல்லாமே வாங்கி வந்து அவர் வந்து அவருடைய கஸ்டடியில வந்து வச்சிருக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வந்து ஏதாவது ஸ்டார்டிங் ஆஃபீஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையானதை வந்து மட்டும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அதே போல 1 or more அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்தந்த பிரான்ச்சுக்கு உண்டானவங்க கிட்ட நம்ம வந்து கொடுத்துருவோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட் ஸ்டாம்ப், இந்த சீல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து யாருடைய கஸ்டடினா போஸ்ட் மாஸ்டர் பிளஸ் ட்ரெஸரியுடைய கஸ்டடி தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட்ல இன் கேஸ் ஆஃப் த ஆஃபீஸ் which 1 or more assistant all stamps, seals except those required for இப்போ நைட் போஸ்ட் ஆஃபீஸ்னா அவங்களுக்கு கொடுத்தது போக மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸரியில் இருக்கிற பிஏவும் போஸ்ட் மாஸ்டர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு ஜாயின்ட் கஸ்டடி யாருன்னா ட்ரெஸரர் தான். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்கான். இந்த ரவுண்ட் எம்ஓ, ஆப்லாங் எம்ஓ, அன்பெய்டு ஸ்டாம்ப், அந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து யாருடைய பர்சனல் கஸ்டடி? இதெல்லாம் வந்து போஸ்ட் மாஸ்டருடைய பர்சனல் கஸ்டடி. இது வந்து அடிக்கடி கொஸ்டின்ல வந்து அடிக்கடி கேட்டிருக்க பாயிண்ட் இது. அதனால இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் எம்ஓ, ஆப்லாங் எம்ஓ, அன்பெய்டு, இன்சூரன்ஸ் இது நாலுமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டருடைய பர்சனல் கஸ்டடி. அப்புறம் வந்து கீ, ஒரு கீன்னு பாத்தீங்கன்னா ஆபீஸ் கீன்னு இருந்துச்சுன்னா ஆபீஸ் கீ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் கஸ்டடி தான். பட் ஆனா ட்ரெஸரர் இருந்து அந்த ஆபீஸ்ல செஸ்ட் இருக்குது அப்படின்னா அதனுடைய கீ ஒன்னை தவிர்த்து, செஸ்ட் கீ ஒன்னு தவிர்த்து மீது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டருடைய கஸ்டடி தான். அதே அவர் இல்லாத பட்சத்துல, ட்ரெஸரர் இல்லாத பட்சத்துல இல்ல 1+1 ஆபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு பிஏ லீவ் போடுறாரு, அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கஸ்டடி தான், போஸ்ட் மாஸ்டருடைய கஸ்டடி தான் எல்லாமே. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் ஆபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரிசிப்ட் ஆஃப் மெயில், டெஸ்பேச் ஆஃப் மெயில் வர்றது எல்லாம் வந்து நைட்ல வர்றதுக்கு அவருடைய பாக்ஸ் தனியா வந்து ஒரு மெயில் பாக்ஸ் கொடுத்து அதனுடைய கீ வந்து பாத்தீங்கன்னா மெயில் அசிஸ்டன்ட் தான் வச்சிட்டு இருப்பார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா 1 or more than 1 அசிஸ்டன்ட் இருக்கிற ஆபீஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச் அவர் பாத்துக்கிறாரு அப்படின்னா அந்த பிரான்ச்சுடைய கீ வந்து அவரு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் வந்து பர்சனல் கஸ்டடி வந்து அவர் வச்சிருக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்சல் பாக்ஸ், ரீச் பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா 2 கீ இருக்கும். 2 கீ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீ போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இருக்கும், இன்னொரு கீ வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்சல் அசிஸ்டன்ட் கிட்ட இருக்கும். அதை வந்து அவங்க வச்சுக்குவாங்க. அவங்களுடைய பர்சனல் கஸ்டடி யாருன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து யாரு சார்ஜ் எடுக்கிறாங்களோ திடீர்னு ஒருத்தர் லீவ் போட்டு இன்னொருத்தர் போனாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் போகணும். ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஒரு ரிசிப்ட்ல வந்து கையெழுத்து வாங்கிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமே. என்னென்ன நம்ம ஹேண்ட் ஓவர் பண்றோம், என்னென்ன டேட் ஸ்டாம்ப், சீல்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கணும். அடுத்தது கஸ்டடி ஆஃப் பிளாங்க் ஃபார்ம்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே போஸ்ட் மாஸ்டர் தான். போஸ்ட் மாஸ்டர் தான் எல்லாத்துக்குமே வந்து பிளாங்க் ஃபார்முக்கு வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிள் அவர் தான். அந்தந்த பிரான்ச் பாத்தீங்கன்னா சென்னை ஜிபி மாதிரி இருந்துச்சுன்னா அந்தந்த பிரான்ச்ல இருக்குதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிளாங்க் பாஸ்புக்கு, அட்வைஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரு, மெமோஸு, ரிமிட்டன்ஸ் ஆஃப் ட்ரெஸரி, வவுச்சர்ஸ், மணி ஆர்டர் வவுச்சர்ஸ், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐடென்டி கார்டு, பிளாங்க் ஐடென்டி கார்டு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா SP 26, 28 ரிசிப்ட் புக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த
போஸ்ட் மாஸ்டர் இல்லாத பட்சத்துல அந்தந்த பிரான்ச் இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்பி 26 28 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சப் அக்கௌண்ட் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் டெலிவரி பிரான்ச் இவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. யாருக்கு அந்த பிரான்ச் வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து அது ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட் மணி. இங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மணி கஸ்டடி வந்து சேஃபா வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், அயன் சேஃப் வந்து எல்லா ஆபீஸுமே வந்து சப்ளை பண்ணியிருப்பாங்க. ஹெட் ஆஃபீஸ் பெரிய பெரிய ஹெட் ஆஃபீஸ் மாதிரி ஆஃபீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஷேப் கொடுத்துருப்பாங்க, 2 அயன் ஷேப் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ரிசர்வ் ஷேப். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கிற பணத்தை நம்ம வச்சுக்குவோம். நமக்கு வந்து தேவையான பணத்தை அப்பப்ப எடுக்கவும் செய்வோம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அது இன்னொரு சேஃப் இருக்கும். அந்த சேஃப்ல வந்து கேஷ் வச்சுக்குவோம், நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்குவோம். இந்த ரிசர்வ் ஷேப்ல இருந்து நம்ம வந்து கேஷ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட் மாஸ்டர் கட்டுற வந்து சைன் வாங்கிட்டு தான் நம்ம எடுக்கணும் கேஷ். அவர் வந்து அதுல இருக்கவங்க வந்து கன்சல்டேஷன் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம அதுல இருந்து பணம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போஸ்ட் மாஸ்டர் ஒரு இனிஷியல் வாங்கிட்டு தான் நம்ம எடுப்போம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் அவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரீஜன்ல எல்லா ஆஃபீஸுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் அவர் தான். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஷ் வந்து நம்ம வந்து தனியா வந்து கொடுத்துருவோம். கொடுத்தது போக மீதி இதை வந்து மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ணிக்குவோம். அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்குவோம். ட்ரெஷரர் கேஷ் புக் இருந்துச்சுன்னா கேஷ் புக் வாங்கிக்குவோம். எஸ்ஓ மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அங்க வந்து சப் அக்கௌண்ட் தான், சாரி எஸ்ஓ அக்கௌண்ட்ல வந்து நம்ம வந்து சைன் வாங்கிடுவாங்க. அதேதான் என்ன போர்ஷன் ஆஃப் ஒரு போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் கேஷ், போஸ்டேஜ், அதர் ஸ்டாம்ப், ஐபோ, கேப்டன், லாக்டு, ஆபீஸ் ஷேப். இது வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் ஷேப் எப்பவுமே வந்து இருக்கும். நம்ம லூஸ்ல வந்து நம்ம அப்பப்போ தேவைப்படும் போது எடுக்கிறதுன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஷேப் வந்து எடுத்துக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த செஸ்ட்டுக்கு வந்து கீ கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் லாக் கீ. டபுள் லாக் கீ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஏ கீ பி கீ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணும்போது ஏ கீயை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு செகண்ட் பி கீயை போடுவோம். அடுத்தே வந்து நம்ம ஓப்பன் பண்ற போது என்ன ஆகுன்னா பி கீ போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு மேலே தான் ஏ கீயை வந்து இது பண்ணுவோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க ஸ்பார்லிங் பேட்லாக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றது. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த கீயோட ஒரு கீ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸுடைய மொத்த கீயும் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இருக்கும். இன் அடிஷன் வித் ட்ரெஷருடைய வந்து செஸ்ட் கீ வந்து ஒரு கீ மட்டும் தான் இருக்கும். இன்னொரு கீ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஷரர் கிட்ட இருக்கும். ட்ரெஷரர் தான் வச்சுட்டு இருப்பாரு. அதே போல பாத்தீங்கன்னா ஹெச்ஓல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவிகதா இருப்பாங்க. அதுக்கு யார் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து யாருன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் தான். அவர் தான் டிசைட் பண்ணும் இந்த ஹெச்ஓக்கு வந்து சவிகதார் கொடுக்கலாமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல ஜிபிஎம்ஜி சர்க்குலர் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஐபி எக்ஸாம்ல கேட்டிருக்கான். சர்க்கிள் ஆஃபீஸ்ல இருந்து சர்க்குலர் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு டைம் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹெட்டிங் வந்து டிஜி ஆஃபீஸ்ல இருந்து வந்து என்ன ஹெட்டிங் போட்டு வருதோ அதே பேஸ் பண்ணி சீரியல் நம்பரை கோட் பண்ணி தான் போடுவாங்க. அந்த சர்க்குலர் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் வந்து 3 வருஷம் எப்படி இது பண்ணணும் அப்படின்னா ஏப்ரல் இருந்து தான் கணக்கு. ஒரு சர்க்குலர் வந்து 3 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா ஏப்ரல் இருந்து 3 வருஷம், ஏப்ரல் டு மார்ச் முடிச்சுட்டு அடுத்த ஏப்ரல் வரும்போது 3 வருஷம் முடிச்சுன்னா அந்த சர்க்குலரை வந்து நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணலாம். இது வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்கான். இதை வந்து நோட் பண்ணிக்காங்க. ஜிபிஎம்ஜி சர்க்குலர் வந்து எவ்வளவு நாள் வரையும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போ வந்து டெஸ்ட்ராய் பண்ணலாம்னா ஆஃப்டர் 3 இயர்ஸ். அந்த 3 இயர்ஸ் ஃப்ரம் வந்து எப்படின்னா ஏப்ரல் தான். டிஸ்போசல் ஆஃப் ரெக்கார்டு இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய போர்ஷனு. அடுத்த கிளாஸ் எடுக்கும்போது வந்து நான் இது எடுக்கிறேன். ஏன்னா இதுக்கே நிறைய டைம் எடுக்கும். நான் அதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த கிளாஸ் நம்ம அதை பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 28 மோட் ஆஃப் ரிமிட்டன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். லூஸ் கேஷ் த்ரூ எனி டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா 5 lakhs வரையும். அதே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி எஸ்கார்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயினா 10 lakhs வரையும் பண்ணிக்கலாம். ஜிடிஎஸ்னா 1 lakh. அதே இன்னொரு ஜிடிஎஸ் அப்படின்னா 2 lakh. இந்த ஜிடிஎஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஏபிபிஎம் டாக் செவக் எல்லாமே தான் அதுல அடங்கிக்குவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் எம்எம்எஸ் வித் எம்டிஎஸ் டிரைவர் இருந்தாருன்னா 20 lakhs வரையும் கேஷ் வந்து நம்ம வந்து அனுப்பலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஹையர் எம்எம்எஸ்னா வாடிக்கை இருக்கிற எம்எம்எஸ் வண்டி பிளஸ் எம்டிஎஸ் டிரைவர் இருந்து அக்கௌண்ட் பேக்ல கேஷ் பேக் கட்டி அனுப்பிச்சாங்கன்னா 5 lakhs வரைக்கும் தான் அனுப்ப முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா சிட்டி லிமிட்ஸ் வித் சிட்டி லிமிட்ஸ். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. வித் சிட்டி லிமிட் வரும்போது ஒரு வாடகை எம்எம்எஸ் வண்டி எம்டிஎஸ் டிரைவர் இருந்து அக்கௌண்ட் பேக்ல கேஷ் பேக் வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா அதுவும் வித் சிட்டி லிமிட்ஸ் அப்படின்னா 5 lakhs. அதே அவுட் சைடு சிட்டின்னா வந்து 2 lakhs. அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதே போல ஆர்எம்எஸ் செக்ஷன் ரயில்வேஸ் பை டிவிபில த்ரூ கேஷ்பேக் மூலமா அனுப்பிச்சாங்கன்னா 2 lakhs தான். அக்கௌண்ட் பேக்ல வந்து லெதர் கேஷ்பேக்ல அனுப்பிச்சாங்கன்னா 40,000 வரையும் அனுப்பலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அண்டர் ஆர்ம்டு எஸ்கார்ட்னா நோ லிமிட். இதுல வந்து நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஞாபகமா இருக்கும். இந்த ஐஆர்டி எம்எம்எஸ் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் த சிட்டி லிமிட்ல இருந்தா 5 lakhs, அவுட் சைடு சிட்டி லிமிட் இருந்தா 2 lakhs. இது வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிபிகேஷன் ஆஃப் கார்ட்ஸ். இது வந்து நீங்க வந்து போஸ்டல் மேனுவல் வால்யூம்ல படிச்சிருப்பீங்க. இங்கே அதே தான். ஐடென்டி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஹோல்டர், அவருடைய சிக்னேச்சர், ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து டூருக்கு வராங்க, அங்கே அவருடைய ஐடி கார்டு எதுவும் இல்லைன்னு வரும்போது அந்த கன்சர்ன் ஹெட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸில் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணி மேனுவல் ரிசிப்ட் ஃபார்ம் தான், மேனுவல் மினிஸ்கிரிப்ட் ஃபார்ம் தான், அதை வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 ரூபாய். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 9 rupees. அது இந்த ஃபார்ம் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். இது வந்து பாத்தீங்கன்னா வேலிட் வந்து என்ன 3 years from the date of issue. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 years from the date of issue. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணும். ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிட்டு சீரியல் நம்பரா தான் போடணும். கண்டினியூஸ் சீரியல் நம்பரா வந்து ஐடென்டி கார்டு நம்பர் 1 2 3 4 அப்படின்னு தான் போடணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டோட்டல் இந்த ஐடென்டி கார்டு வந்து ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு டைம் யார் மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கணும் சர்க்கிள் ஆஃபீஸுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இந்த ஐடென்டிஃபிகேஷன் கார்டை யார் மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ற ரிப்போர்ட்டை வந்து சர்க்கிள் ஆஃபீஸுக்கு 3 மாசத்துக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அதே வந்து டைரக்டரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஏப்ரல் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரலுக்கு வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஃபீ வந்து 9 rupees தான். இந்த ஃபார்ம் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் தான். வேலிட் வந்து பாத்தீங்கன்னா 3 years from the date of issue. அதே போல வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஐடென்டி கார்டு வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நாம வந்து அவங்ககிட்ட டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்கிக்கணும். இந்த மாதிரி இந்த கார்டு ஒரிஜினல் கார்டை வச்சு நாளைக்கு ஏதாவது ஒரு மிஸ்யூஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி நம்ம வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கார்டு வந்து எஸ்ஓல யாருன்னா சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து சப் ஆஃபீஸ்ல வாங்கி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஹெச்ஓ ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஹெச்ஓ வந்து அந்த கார்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது டூரிஸ்ட் வர்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அவங்களுடைய போட்டோகிராஃபு, அவனுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாமே வாங்கி தான் கொடுக்குறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து இதை வந்து ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்றோம். இந்த ஐடென்டி கார்டை வந்து மிஸ்யூஸ் பண்றது அவங்களை வந்து 3 மாசம் ஒரு டைம் ஹெட் ஆஃப் த சர்க்கிள் நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும். ஹெட் ஆஃப் த சர்க்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை கார்டு வந்து நம்ம வந்து இன்ஃபோ சப்மிட் பண்ணுறதை வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டேட் பண்ணி அந்த ஃபிகரோட இயர் வைஸா கன்சல்டேட் பண்ணி நம்ம வந்து டைரக்டரேட்டுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாசம் நம்ம அனுப்பணும். ஃபீஸ் வந்து 9 rupees. அது இந்த ஃபார்ம் ஆஃப் போஸ்டேஜ். வேலிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா 3 years. இதுதான் நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இன் கேஷ் ஆன் இன்லேண்ட் அன்ரிஜிஸ்டர்ட் பேக்கெட்ஸ். இவங்க ஞாபகம் வச்சாங்க, அன்ரிஜிஸ்டர்ட் பேக்கெட் தான். நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர்ட் மெயில்னு சொல்லிட்டு அங்க இது பண்ணிடாதீங்க. போஸ்டேஜ் ஆன் இன்லேண்ட் அன்ரிஜிஸ்டர்ட் பேக்கெட்ஸ் போஸ்டட் பை ஃபிம் ஆர் இண்டிவிஜுவல். ஒரு கம்பெனியோ இல்லை இண்டிவிஜுவலோ வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் சிட்டியா இருந்தா 500 நம்பர் இருக்கணும். ஒரு கேஷா நான் வந்து ஸ்டாம்ப்ல நான் கேஷா வந்து பே பண்றேன்னு சொல்லி சொன்னா ஒரு பிக் சிட்டில 500 நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் இருக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சிட்டிஸ்ல 250 நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் இருக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை யார் ஆத்தரைஸ் பண்றாங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள். இதுல 3 நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 4 அன்ரிஜிஸ்டர்ட் பேக்கெட். இதுதான் ரொம்பவே முக்கியம். நம்மளால வந்து அன்ரிஜிஸ்டர்ட் மெயில் நினைச்சுக்கிறீங்க, அன்ரிஜிஸ்டர்ட் மெயில் கிடையாது, அன்ரிஜிஸ்டர்ட் பேக்கெட். ஒரு கம்பெனியோ இல்லை தனி இண்டிவிஜுவலோ ஒரு பேக்கெட் வந்து ஒரு பிக் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா 500 நம்பர் ஆஃப் பேக்கெட் இருந்தா அவங்க வந்து பிக் சிட்டில வந்து போஸ்ட் பண்ணலாம். அதே வந்து ஸ்மால் சிட்டில வந்து கம்பல்சரி 250 நம்பர்ஸ் இருக்கணும். இதை வந்து யார் அப்ரூவ் பண்றாங்கன்னா வந்து ப்ரீபேமெண்ட் ஆஃப் கேஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்கெட்டுக்கு ஹெட் ஆஃப் த சர்க்கிள். அதே போல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் வில்லேஜ் போஸ்ட்மேன் புக். போஸ்ட்மேன் புக் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து டெய்லி பிரான்ச்ல இருந்து அவரே பாத்துக்குவாரு. சப் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் தான் வந்து பார்க்கணும். போஸ்ட் மாஸ்டர் வந்து ரிஜிஸ்டர் வந்து மெயின்டைன் செக் பண்ணணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா விசிட் புக் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்ட்மேன் புக் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் போஸ்ட்மேன் புக் ஃபார்ம் நம்பர் MS 85, விசிட் புக்னா வந்து MS 86. விசிட் புக் அப்படின்னு எதுக்காக பாத்தீங்கன்னா அந்த பீட்ல வந்து அந்த வில்லேஜுக்கு வந்து பர்டிகுலர் பஞ்சுவலா போறாங்களா, அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க இருக்கிற லெட்டர் பாக்ஸை ஓபன் பண்ணி அந்த டெஸ்பேச் ஆஃப் பார்ட்டிகளை வந்து கரெக்டா வந்து எடுத்துட்டு வராங்களா, அதுதான் வந்து விசிட் புக்ல ரொம்பவே முக்கியம். இதுல வந்து நீங்க வந்து விசிட் புக்ல பார்க்க வேண்டியது என்னன்னா வில்லேஜ் போஸ்ட்மேன் புக்குடைய ஃபார்ம் நம்பர் MS 85, விசிட் புக் வந்து பாத்தீங்கன்னா MS 86.
அதே போல ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெமோரண்டம். இது மெமோரண்டம் பாத்தீங்கன்னா வந்து the statistical memorandum will be prepared by the MO branch registration and parcel assistant in the form of 14A on the first of each month. ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி என்னென்ன ஆர்டிகல் வருது, எம்ஓ எத்தனை வருது, எத்தனை புக் ஆகுது, அதே போல ரீச் எத்தனை புக் ஆகுது, எத்தனை வந்து நம்ம டெலிவரி பண்றோம், அதே போல பார்சல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நோட் பண்ணுவோம். அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெமோரண்டம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அதேதான் புக்கிங்கும் தான் சொல்லணும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா டெலிவரியும் தான். The status of ordinary registered and VP articles of letter mail posted on first working day of month will be recorded. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு புக் ஃபார்ம் மாதிரி இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா போஸ்டல் சர்வீஸ்ல நம்ம வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம். போஸ்ட் மாஸ்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ஸ்ட்ராக்டை வந்து செக் பண்ணி கரெக்டா டோட்டல் போட்டிருக்காங்களா, அதை வந்து அந்த டோட்டலை வந்து கரெக்டா அந்த பிளேஸ்ல வந்து கரெக்டா வந்து இது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்எல்னா நம்ம வந்து போடுவோம் இல்லைங்களா, 1 2 3 பீட் வைஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இத்தனை கவுண்டர் 2 3 கவுண்டர் இருக்கும், ஆர்எல்லாம் போட்டு ஆர்எல் ரீச் ஆர்டிகல் டோட்டல் ஃபிகர்ல கரெக்டா வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கரெக்டா இடந்திருக்காங்களா, அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவங்க போட்டுக்கிற ஃபிகர்ல கரெக்டா ஜென்யூனா அப்படின்னு சொல்லி 20 டிரான்சாக்ஷன்ஸ் 20 என்ட்ரிஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 என்ட்ரிஸ் இது கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. 20 என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து செக் பண்ணணும். செலக்டட் ரேண்டமா செக் பண்ணி அந்த 20 என்ட்ரிஸ் வந்து கரெக்டா பண்ணிருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு மாசமும் 10th வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். அதை கவுண்டர் சைன் பண்ணி போஸ்ட் மாஸ்டர் சப்மிட் பண்ணுவார். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெமோரண்டம். இது வந்து ஃபார்ம் நம்பர் 14A. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் த மந்த் 1ஆம் தேதி, ஒவ்வொரு மாசமும் வந்து 1ஆம் தேதி எத்தனை எம்ஓ புக் ஆச்சு, எத்தனை எம்ஓ வந்து பேமெண்ட் ஆச்சு என்ற டீடைல்ஸ் தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெமோரண்டம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெஜிஸ்டர். இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி மெயின்டைன் பண்ணும் எத்தனை டிரான்சாக்ஷன். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெஜிஸ்டர் இந்த பிரெஸ்கிரைப்ட் ஃபார்ம் should be filled in each day in every post office showing the transaction of SB, MO, registered, parcel branch according to the columns. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ பேக் ஆஃபீஸ் டிபிஎம்எஸ் வந்ததுனால பிரச்சனை இல்லை. பட் ஆனா வந்து அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இப்பயும் நம்ம மெயின்டைன் தான் பண்ணணும். ஆனா நம்மளால யாரும் மெயின்டைன் பண்றது இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெஜிஸ்டர் வந்து புக் ஃபார்மா கொடுத்துருவாங்க. நாம வந்து அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கொடுக்கணும். இதை வந்து எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் கவர் பேஜ்லேயே இருக்கும். அதை வந்து நம்ம படிச்சு அது அந்த பிளேஸ்ல வந்து கரெக்டா நாம வந்து கரெக்டா வந்து டேட்டா என்ட்ரி போட்டுட்டு வரணும். அதை வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து என்ன பண்ணணும்னா செக் பண்ணாரு. ஈச் டே வந்து கரெக்டா வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி அந்த எண்ட் ஆஃப் த மந்த்ஸ் வந்து டோட்டல் கரெக்டா போட்டு அதை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 43 அவர் ஆஃப் அட்டனன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் வந்து செக் பண்ணணும் எல்லாருமே வந்து கரெக்டா பஞ்சுவல் டைமுக்கு வராங்களா. எம்டிஎஸ்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபீல்ட் டியூட்டி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்துருவாங்க, 10 மணிக்கு போயிடுவாங்க, திருப்பி வந்து 3 மணிக்கு வருவாங்க, சாயந்தரம் 7 மணிக்கு போய் இந்த மாதிரி இந்த டைம் கரெக்டா வராங்களா போறாங்களா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் செய்யும் போது யாராவது அவுட் சைடு வந்து செய்யறாங்களா, அவங்களுக்கு பதில் ஒரு போஸ்ட்மேனுக்கு பதில் போஸ்ட்மேன் செய்யாம வேற யாரும் செய்யறாங்களா, இல்ல பிஏக்கு பதில் வேற யாரும் ஹெல்ப் பண்றாங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் வந்து நோட் பண்ணணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிஹேவியர் ஆஃப் த போஸ்ட்மேன், போஸ்டல் அசிஸ்டன்ட் அவங்களுடைய நடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து வாட்ச் பண்ணணும். டியூட்டிக்கு வரும்போது வந்து நீட் அண்ட் கிளீனா வரணும். அடுத்தது பாத்தீங்கன்னா என்கொயரி ரெக்கார்டிங் வேல்யூ பேயபிள் ஆர்டிகல்ஸ். விபிபி பத்தி ரூல் நம்பர் 47 என்கொயரி ரெக்கார்டிங் வேல்யூ பேயபிள் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா an என்கொயரி should be made. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபி என்கொயரி வந்து சென்டரும் பண்ணலாம் இல்ல அட்ரஸையும் பண்ணலாம். அது யாருக்கு பண்ணணும், கம்ப்ளைண்ட் ரீச் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரண்டுக்கு அனுப்பணும். அப்படி இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓனா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து சப்மிட் பண்ணணும். இந்த கம்ப்ளைண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் டீடைல்ஸ், விபி ஆர்டிகல் எவ்வளவு அமௌண்ட், அந்த யாருக்கு அனுப்பிச்சாங்க, எங்க போச்சு என்ற டீடைல்ஸ் பிளஸ் வந்து பிரெஸ்கிரைப்டு ஃபீ, விபி என்கொயரி ஃபீ எவ்வளவு ருபீஸ் ₹1. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் போஸ்டேஜ். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து எங்க கொடுக்குறாரோ அங்கதான் வந்து டிபிஎஸ் பண்ணணும். புரியுதுங்களா. இது பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் should be defaced with the date stamp by the office which received the complaint. இந்த கம்ப்ளைண்ட் வந்து எங்க வாங்குறாங்களோ அங்கதான் வந்து டேட் ஸ்டாம்ப் படிக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து நம்ம டிவிஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்புவோம். இந்த மாதிரி வந்து உங்க கம்ப்ளைண்ட் வந்து நாங்க டிவிஷன் ஆஃபீஸ் ஃபார்வர்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் நம்ம வந்து இன்டிமேஷனும் கொடுக்கணும். அதே போல வந்து அவர் பண்ற கம்ப்ளைண்ட் வந்து ஜென்யூன் கரெக்ட் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ₹1 விபி என்கொயரி அமௌண்ட் வாங்குறது பாத்தீங்கன்னா ₹1 அதை வந்து ரீஃபண்ட் பண்ணலாம். அது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி சார் நினைச்சாவே பண்ணிடலாம்.
அதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா விபி என்கொயரி ஃபீ எவ்வளவு ₹1. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். கம்ப்ளைண்ட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓல போஸ்ட் மாஸ்டர் தான் மெயின்டைன் பண்ணுவார். இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ த போஸ்ட் மாஸ்டர் ஷுட் மெயின்டைன் எ ரிஜிஸ்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த ப்ரோஃபார்மா, சீரியல் நம்பர், கம்ப்ளைண்ட் நம்பர், சீரியல் நம்பர், டேட் ஆஃப் ரிசிப்ட், என்னைக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட். நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட்னா வந்து ராங் டெலிவரியா, இல்ல வந்து ஆர்டிகல் மிஸ்ஸிங்கா மாதிரிதான், இல்ல டேமேஜா, ஆர்டிகல் வந்து எனக்கு ரிசீவ் ஆனது டேமேஜ் கண்டிஷன் வந்துச்சு, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட். கேட்டகரி ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ், லாஸ் ஆச்சா, இல்ல வந்து பேமெண்டா, அதுதான் கேட்டகரி ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். டேட் ஆஃப் ஃபைனல் டெபாசிட் ஆஃப் கேஸ், கடைசி வந்து இந்த கேஸ் வந்து ஃபைனலா என்ன முடிச்சாங்க, எப்படி முடிச்சாங்கன்றதா வந்து இது. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல மட்டும் தான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் எழுதுவோம். ஆனா செகண்ட் பேஜ் எல்லாம் என்ன பண்ணுவோம், 1 2 3 போடுறோம். 1ன்றது சீரியல் நம்பர், 2ன்றது டேட் ஆஃப் ரிசிப்ட், 3ன்றது டேட் ஆஃப் கம்ப்ளைண்ட், அந்த மாதிரி வந்து நோட் பண்ணுவோம் தான். The headings of the column may be posted on the first page in the register. Next page எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து numbers, column numbers may be written on the other pages. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் பப்ளிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை டிஸ்போசல் வந்து அவங்களுக்கு அனுப்பணும். புரியுதுங்களா? அதர் ஆபீஸ் வந்து வருது நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதர் ஆபீஸ்ல இருந்து நமக்கு வந்துச்சுன்னா அந்த டிஸ்போசல் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சுடணும். இந்த மாதிரி இந்த ஆர்டிகல் டெலிவரி ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்சர்ன் ஆபீஸ்க்கு வந்து நம்ம வந்து அனுப்பிச்சுடணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல எத்தனை கேஸ் வந்து நம்ம ஆபீஸ்ல ப்ரிசீடிங் மந்த் எத்தனை கேஸ் வந்து நமக்கு வந்து பெண்டிங், நம்ம வந்து பெண்டிங் இருக்குது, அது பின்னாடி அப்படியே சொல்ற பாருங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி போஸ்ட் மாஸ்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா CPT 3 ஃபார்ம், இது வந்து டூப்ளிகேட் ஃபார்மா வந்து ரெடி பண்ணி ஒரு காப்பி வந்து நம்ம வச்சுக்கோ, இன்னொரு காப்பி டிவிஷன் ஆஃபீஸ் சப்மிட் பண்ணுவோம். பாருங்க இதுதான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் லாஸ்ட் மந்த்ல எத்தனை பெண்டிங், அந்த மாசத்துல எத்தனை ரிசீவ் ஆச்சு, அதுல எத்தனை நம்ம டிஸ்போசல் பண்ணோம், இந்த மாசத்துல மட்டும் எத்தனை டிஸ்போசல் பண்ணிக்கிறோம், மீதி பேலன்ஸ் வந்து அவங்க எத்தனை இருக்குது அப்படின்றதா வந்து இந்த ரிஜிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் ஃபார்ம் நம்பர் CPT 3, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்ம் நம்பர் CPT 3ல வந்து டூப்ளிகேட் காப்பியை பண்ணி ஒரு காப்பி இவர் வச்சுக்குவார், இன்னொரு காப்பியை வந்து டிவிஷன் ஆஃபீஸ்க்கு அமைச்சிருவாங்க. சம்மரி வந்து பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் பேஜ் ஆஃப் சம்மரியில வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி பண்ணும். அதுதான் இந்த மாதிரி சம்மரி வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் லாஸ்ட் மந்த் எத்தனை பெண்டிங், இந்த மாசம் புதுசா எத்தனை கம்ப்ளைண்ட் வந்துச்சு, எத்தனை டிஸ்போசல் ஆச்சு, டிஸ்போசல் டூரிங் மந்த், இந்த மாசத்துல எத்தனை நம்ம வந்து டிஸ்போசல் பண்ணிக்கிறோம், மீதி பேலன்ஸ் எத்தனை இருக்குது, அதுதான் இது. இன்வைட் கம்ப்ளைண்ட் கரஸ்பாண்ட் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னா நமக்கு வந்து வர்றது பப்ளிக் கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ஆபீஸ்க்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா இன்வைட். அவுட்வைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ்ல நடந்த விஷயத்தை பத்தி டீல் பண்றதுன்னா இன்வைட். இதே மத்த ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் டெலிவரி ஆயிருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை அவுட் பண்ணுவோம். அதுதான் செப்பரேட் இன்வைட் correspondent register for entry of reference regarding public complaints should be maintained in all HOs and SOs in charge of gazetted HSG LG officials. யாருமா பேசுறது? இது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் ரெஃபரன்ஸ் பேரிங் த ஃபைல் மார்க் வந்து நோட் பண்ணி வைப்போம். ஃபைல் மார்க்ன்றதுனா இன்வேடா அவுட்டோடான்றது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட் எந்த ஆபீஸ்ல இருந்து வந்திருக்குது அதை நம்ம நோட் பண்ணுவோம். விபி வந்து பாத்தீங்கன்னா இந்த விபி என்கொயரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம நோட் பண்றோம். ஏன் முக்கியமா நோட் பண்றோம் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் ஜெனியூனா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விபி என்கொயரி அமௌண்ட் வந்து நம்ம திருப்பி ரீஃபண்ட் பண்ணணும். அதுக்காக தான் இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்வேர்ட் கரஸ்பாண்ட் ரிஜிஸ்டர் வந்து கரஸ்பாண்டிங் 9 நம்ம கிட்ட வந்து வெளியில போகுது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் 9ல வந்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணி தான் நம்ம வந்து மற்ற ஆஃபீஸ் வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் டியூட்டி ஆஃப் ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். பர்சனல் டியூட்டி வந்து ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் தான் இருக்கும், அவர் தான் இதை பார்க்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வாரமும் செக் பண்ணிக்கணும், இந்த வாரம் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கரெக்டா வந்து நம்ம ப்ராப்பரா ரிப்ளை பண்ணிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 48B சஜஷன் அண்ட் கம்ப்ளைண்ட் புக். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் MS 94. இது எல்லா ஆபீஸ்லயுமே இருக்கும். எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் வந்து ஈஸியா அசஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா நம்ம ஆளும் யாரும் வைக்கிறது இல்லை. கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அது வந்து அதுல கம்ப்ளைண்ட் ஒருத்தர் பப்ளிக் எழுதிட்டாருன்னா நம்ம உடனே வந்து செட்டில் பண்ணணும். செட்டில் பண்ணிட்டு நம்ம வந்து அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ் வந்து சுட் எக்ஸாமின் த புக் டெய்லி எடுத்த ஒரு HO அப்படின்னா ஹெட் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் வந்து டெய்லி செக் பண்ணணும்.
செக் பண்ணி வந்து என்ன கேஸ் கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, ஏதாவது சஜஷன் வந்திருக்குதா, கம்ப்ளைண்ட் பேர் வந்து கம்ப்ளைண்ட் சஜஷன் புக்கு தான், சஜஷன் ஏதாவது வந்திருக்குதா, அதை வந்து நம்ம வந்து எப்படி டிசைட் பண்ணலாம், அப்பப்பே டிசைட் பண்ணி முடிவு பண்ணி நம்ம வந்து அவருக்கு வந்து கம்ப்ளைண்ட் அந்த சஜஷன் வந்து பார்த்தீங்களா அவருக்கு வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் சஜஷன் வந்து ஒரு போஸ்ட் மாஸ்டரே முடிச்சிடலாம், அவருடைய பவர்லேயே வந்து செஞ்சிடலாம்னா அவரே முடிச்சிடார். இன்னும் அதர் கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுவாரு, டிவிஷன் ஆஃபீஸ் ஃபார்வர்ட் பண்ணுவாரு. அந்த டிவிஷன் ஆஃபீஸ் ஃபார்வர்ட் பண்ண விஷயத்த வந்து என்ன பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபார்வர்டட் டு அப்படின்னு சொல்லி எஸ்பின்னு மென்ஷன் பண்ணிட்டு அண்டர் ஆர்எல் நம்பர்ல இந்த டேட்ல வந்து நாங்கள் வந்து அனுப்பிச்சிருக்கிறோம்னு சொல்லி நம்ம வந்து கன்சர்ன் கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு சஜஷனுக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த ஃபைனல் டிஸ்போசல் ஆஃப் கேஸ் வந்து நோட் பண்ணி அந்த புக்கில் வந்து நோட் பண்ணுவோம், இதுதான் இந்த ஆக்ஷன் நம்ம எடுத்தோம்னு சொல்லி மெயின்டைன் பண்ணணும். அதே போல் வந்து ஐபிஎஸ்பி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக்கு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் சஜஷன் புக் தான் பார்ப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஓலாம் வந்து கம்ப்ளைண்ட் சஜஷன் புக்கும் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி அந்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சஜஷன் புக்கில் வந்து எதுவும் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாங்கன்னா கன்சர்ன் இவர் மேலே தான் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் சஜஷன் புக்கு வந்து ஒரு சஜஷன் சொன்னாங்கன்னா அதை வந்து நம்ம அப்பயே அந்த தென்னன் தேரே முடிவு பண்ணி அதை வந்து இது பண்ணிடணும். இது வந்து ரொம்ப முக்கியம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எஸ் ஃபார்ம் நம்பர் MS 94. அடுத்தது பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லையுமே இருக்கும், எல்லா ஹெட் ஆஃபீஸ் சப் ஆஃபீஸ்ல இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ல லாஸ்ட் ஃபைனான்சியல் இயர்ல எத்தனை ஆர்எல் புக் பண்ணோம், நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம போஸ்ட் ஆஃபீஸை பத்தி பப்ளிக்கை பத்தி எல்லாமே தான் இருக்கும். எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கிறோம், எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, எவ்வளோ ஜென்ஸ் இருக்கிறாங்க, மேல்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஃபீமேல்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ லெட்டர் வந்துச்சு, எத்தனை லெட்டர் நம்ம டெலிவரி பண்ணோம், அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து இந்த புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ல இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் வந்து ஃபைனான்சியல் இயர் முடிஞ்ச பின்னாடி ஒரு புக்கு வந்து புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் விடுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸும் சப்மிட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ஹெட் ஆஃபீஸ் அண்ட் சப் ஆஃபீஸ் வில் மெயின்டைன் ஏ புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா MS 104. இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட் வந்து அதுதான் ஃபைனான்சியல் இயர்னா வந்து புக் வந்து அப் டு டேட் வந்து ரீட்டைன் பண்ணே இருக்கணும். அதே போஸ்ட் மாஸ்டர் வந்து அவருடைய பர்சனல் கஸ்டடியில் தான் வச்சுக்கணும். போஸ்ட் மாஸ்டருடைய பர்சனல் கஸ்டடியில் இதுவும் இருக்கும், சஜஷன் கம்ப்ளைண்ட் பாஸ்புக் ரெண்டுமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர்ஸ் ஷுட் கால் ஃபார் த புக் அண்ட் எக்ஸாமின் இஸ் கேர்ஃபுல்லி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸர் செக் பண்ணி கரெக்டாக வந்து அப் டு டேட் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த டிராஃபிக் வந்து பார்ப்பாங்க. லாஸ்ட் ஃபைனான்சியல் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆர்எல் புக் ஆயிருக்குது, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை எவ்வளோ புக் ஆயிருக்கு. ஏன்னா மந்த்லி வைஸும் கொடுத்துருவாங்க. புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வைஸாகவும் வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து இந்த மாசத்துல ஏப்ரல் மாசத்துல இந்த டேட் ஒரு ஏப்ரல் மாசத்துல 100 ஆர்எல் புக் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த வருஷம் வந்து அதே ஏப்ரல் மாசத்துல 50 ஆர்எல் தான் புக் பண்ணிக்கிறாங்கன்னா அப்போ வந்து கன்சர்ன் ஐபிஓ எஸ்பி என்ன பண்ணுவார், இன்னும் வந்து உங்களுடைய வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அதுக்காக தான் வந்து புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 49 சர்வீஸ் புக். டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் புக் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யார் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த போஸ்ட் மாஸ்டர் தான். டிவிஷன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணா கூட அவங்களுடைய சர்வீஸ் புக் எங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க, ஹெச்ஓட தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ இருந்துச்சுன்னா எஸ்பி வந்து அதை செக் பண்ண அவசியமே இல்லை. வேற அதர் கிளாஸ் ஹெச்ஓன்னா வந்து எஸ்பி சார் வந்து செக் பண்ணுவார் சர்வீஸ் புக்கை வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டன்ட் தான் வந்து என்ன பண்ணணும், இந்த அக்கௌண்டன்ட் ஆஃப் த ஆஃபீஸ் வில் பி ரெஸ்பான்சிபிள். அவர் தான் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் புக்கை என்ட்ரி வந்து கரெக்டாக போட்டுட்டே இருக்கணும். லீவ் போட்டாலும் வந்து எதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் புக்கில் கரெக்டாக அப் டு டேட் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக். இது வந்து ரூல் நம்பர் 50. இது பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க. சப் ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எரர் புக்லேயே வந்து போட்டுருவாங்க. எஸ்ஓ இருந்தால் எரர் புக்கு, ஹெச்ஓ இருந்துச்சுன்னா போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக்கு. இது வந்து எதுனா ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு கீ மாற்றுறது, இல்லை பிரான்ச் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க்கை வந்து மாற்றுறது, அந்த மாதிரி விஷயம். அன்யூஷுவல் அக்கரன்ஸ், திடீர்னு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயம். எக்ஸாமினேஷன் ஆஃப் லாக், யூனிஃபார்ம், ஸ்டாம்ப் அட்வான்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் பேக்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதான் வரும். ஆர்டர் பாசிபிள் போஸ்ட் மாஸ்டர் ரெகுலேஷன் ஆஃப் டு திஸ் ஆஃபீஸ். திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து பிரான்ச் மாத்துறாங்க, திடீர்னு லீவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ MDW வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து
எஸ்பி பிரான்ச் வந்து ஆர்டிக்கு அலகேட் பண்றான்னு சொல்லி சொன்ன பாத்தீங்களா, அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து ஆர்டர் புக்ல போட்டு நோட் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி இந்த டேட்ல வந்து இந்த அபிஷியல் வந்து லீவு, அதனால வந்து எஸ்பி பிரான்ச்சை நான் வந்து ஆர்டி பிரான்ச்சோட மெர்ஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கன்சர்ன் அபிஷியல் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யார் அந்த எஸ்பி பிரான்ச் ஒர்க் பண்றாலும் அவங்க கிட்ட வந்து இனிஷியல் வாங்குவாங்க. ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் போட்டா கன்சர்ன் அபிஷியல் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு என்ட்ரிக்கு வந்து இனிஷியல் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் பிசினஸ். இதுதான் நோட்டீஸ் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிசிப்ட் ஆஃப் மெயில் இது, அப்புறம் டெலிவரி ஆஃப் மெயில் எத்தனை மணிக்கு மெயில் வருது, எத்தனை மணிக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் டெலிவரி பண்றோம், டிஸ்பேச் ஆஃப் மெயில் நம்ம எத்தனை மணிக்கு பண்றோம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து எந்த டைம் நம்ம பண்றோம், என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்றோம், எந்த டைம் பண்றோம்ன்ற அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நோட்டீஸ் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் பிசினஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ், இம்பார்ட்டன்ட் ஹெட் ஆஃபீஸ் ஆயிருச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா 2 நோட்டீசஸ் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் வந்து M12. அது வந்து ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வந்து எத்தனை மணிக்கு மெயில் வருது, எத்தனை மணிக்கு டெலிவரி பண்றோம், எத்தனை மணிக்கு டிஸ்பேச் பண்றோம்னு இருக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹவர்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், எஸ்பி பிரான்ச் எத்தனை மணி ஒர்க் ஆகும், NPCMல வந்து ரிஜிஸ்டர் எத்தனை மணி புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபார்ம் நம்பர் 6A. இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ்ல இருக்கும். இதை வந்து யார் சப்ளை பண்றாங்கன்னா டிவிஷன் ஆஃபீஸ் தான், சூப்பரண்ட் வந்து இது சப்ளை பண்ணுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து சப் ஆஃபீஸ் வந்து சப் ஆஃபீஸ்க்கு சிங்கிள் போர்டா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்து பாத்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆயிருச்சுன்னா வந்து 2 ஆயிருச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அது ஃபார்ம் நம்பர் M12. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் M6A. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த சப் ஆஃபீஸ் வந்து சிங்கிளா நோட்டீஸ் ஆஃப் ஹவர்ஸ் போர்டு கொடுத்தாங்கன்னா அது வந்து ஃபார்ம் நம்பர் M6. அதே பிரான்ச் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா வந்து யார் சப்ளை பண்றாங்க, சப்டிவிஷன் ஐபி தான் சப்ளை பண்ணுவாரு, அது ஃபார்ம் நம்பர் வந்து M6C. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து இது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து யார் பண்ணணும், நாம வந்து இவருக்கு வந்து எஸ்பி சாருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணி அவர் தான் வந்து மாத்துவாரு. அதே போல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் HO இருந்துச்சுன்னா அந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து அவரே வந்து நோட்டீஸ் வந்து அவரே இஷ்யூ பண்ணிக்கலாம். இன்னைக்கு இதுதான் கிளாஸ். இது வந்து முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஓரலா அப்படி பார்த்துன்னு வந்துடலாம் ஒரு ரவுண்ட்ஸ். MDW கேட்கறது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோன்னா MS11 ஃபார்ம் நம்பர் MS11. MDWனா ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சில் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா C கிளாஸ் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா MDW கிடையாது. அதே போல வந்து இதில் கேட்கறது வந்து நாமினல் ரோல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் PA அந்த ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் ஒரு வினோத்னு ஒரு போஸ்ட்மேனா இருக்கிறாருன்னா மோர் தென் 25 பீட் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு LR போஸ்ட்மேன் இருக்கார் வினோத், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்டில் அந்த பர்டிகுலர் டேட்ல எந்த பீட்ல ஒர்க் பண்ணாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா எதில் பார்க்க முடியும், நாமினல் ரோல் தான் பார்க்க முடியும். இது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 25 போஸ்ட்மேன் இருந்தால் மட்டும்தான் நாமினல் ரோல் இருக்கும். 25 போஸ்ட்மேன் இருந்தால் கூட நாமினல் ரோல் வராது. அதனுடைய ஃபார்ம் நம்பர் M12. அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ட் வந்து ஃபார்ம் நம்பர் வந்து S37. இது ரொம்ப முக்கியம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஷார்ட்டிங் லிஸ்டோடைய ஃபார்ம் நம்பர் M52. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா M53. இயர்லி வில்லேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஆஃபிலி எனிமிரேஷன் ரிட்டர்ன் தான் ஆகஸ்ட் மாதம். இயர்லி வில்லேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் 14 days. ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி கணக்கு தான், 14ஆம் தேதி கணக்கு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் அந்த பர்டிகுலர் வில்லேஜுக்கு வந்து என்னென்ன லெட்டர்ஸ் வருது, ஈவன் இன்க்ளூடிங் மணி ஆர்டர்லாம் சேர்த்து வந்து அந்த ஆஃபீஸ் எத்தனை வருது டெலிவரிக்கு அப்படின்னு சொல்லி தான் இது பண்றோம் நம்ம. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக பார்க்க வேண்டியது அன்பிக்ஸ்டு வில்லேஜ்னா ரெட்டிங்ல இருக்கும், லெட்டர் பாக்ஸ்னா LB. இது எல்லாருக்குமே தெரியும். அன்பிக்ஸ்டு வில்லேஜ்னா ரெட்டிங், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல ஆர்டிகல் அட்ரஸ் டு டிசீஸ்டு பர்சன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா அன்கிளைம்டு ஆர்டிகல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டிசீஸ்டு பர்சன் அப்படின்னா அவர் கிளைம் பண்றதுக்கு ஆள் இல்லை, அதனால வந்து இது அன்கிளைம்டு ஆர்டிகல். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அன்இன்சூர்டு ஆர்டிகலா இருந்துச்சுன்னா போஸ்ட் மாஸ்டரே வந்து அதனுடைய வேல்யூபிள் ஆர்டிகல்ஸ் எதுவும் இல்லைன்னு போது அவரே வந்து முடிவு பண்ணிடலாம். இதையும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அன்இன்சூர்டு ஆர்டிகலா இருந்துச்சுன்னா போஸ்ட் மாஸ்டரே கொடுத்துடலாம். பட் வந்து இன்சூர்டு ஆர்டிகல் அது வேல்யூபிள் ஐட்டம் இருக்குது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா நாம வந்து அதை கொடுக்க முடியாது. நாம வந்து என்ன பண்ணோம்னா அது ஹெட் ஆஃப் RLO காமிச்சிருவோம். அவங்கள வந்து நம்ம வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள் வந்து நம்ம வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதே போல இன்ஃபர்மேஷன் நாட் டு மேட் பப்ளிக் அப்படின்னா ஒரு போஸ்டல் ஆர்டிகல் நம்ம அனுப்புகிற ஸ்பீட் ஆரல் எந்தவா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவில் கோர்ட் நினைச்சா அந்த ஆர்டிகல் இருக்கிற வந்து பொருளை வந்து பறிமுதல் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம். கஸ்டடி ஆஃப் ஸ்டாம்ப் பண்ணி கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் எம்மோ, ஆப்லாங் ஸ்டாம்பு, அன்பெய்டு, இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து யாருடைய பர்சனல் கஸ்டடியா போஸ்ட் மாஸ்டர். இது ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்கான், இதை வந்து ரொம்ப பாத்துக்கோங்க. பிளாங்க் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் கஸ்டடி தான்.
இது வந்து பாத்தீங்கன்னா சிபிஎம்ஜி சர்க்குலர். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிபிஎம்ஜி சர்க்குலருடைய வேலிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன 3 இயர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடணும். அதாவது ரொம்ப முக்கியம். அந்த 3 இயர் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ரொம்ப முக்கியமா வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து ஐபி எக்ஸாம் 2 டைம் கேட்டிருக்காங்க. இது மோட் ஆஃப் ரிமிட்டன்ஸ், இது நல்லா ஞாபகம் வச்சாங்க. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வால்யூம் 6 பார்ட் 3லயும் வருது, இதுலயும் வருது. அதே போல வந்து இதுல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மோட் ஆஃப் ரிமிட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்ஓ இருந்து இன்னொரு ஹெச்ஓக்கு வந்து கேஷ் வேணும் அப்படின்னு சொன்னார்னா எஸ்பி சார் அப்படி இல்லைன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் இவங்க வந்து ஆத்தரைஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து திருப்பதி ஹெச்ஓல இருந்து முடியாத ஹெச்ஓக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் கேஷ் வேணும் அப்படின்னு சொன்னா இவர் வந்து எஸ்பி சார் நினைச்சாவே வந்து பண்ணலாம். அது நல்லா முக்கியம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயினா 5 lakhs, எஸ்கார்டுனா 2 பேர் அப்படின்னா 10 lakhs, ஜிடிஎஸ் அப்படின்னா 1 lakh, 2 பேர் அப்படின்னா வந்து 2 lakhs. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா டிபார்ட்மெண்ட்ல எம்எம்எஸ் எம்டிஎஸ் டிரைவர் இருக்கிறாங்கன்னா 20 lakhs. அதே வந்து ஒரு எம்எம்எஸ் வந்து வாடகைக்கு எடுத்து அதுல எம்டிஎஸ் டிரைவர் இருந்து கேஷை வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் பேக்ல நம்ம அனுப்புறோம் அப்படின்னா அது வித்தின் த சிட்டி லிமிட். நல்லா ஞாபகம் வச்சோம். வித்தின் த சிட்டி லிமிட்னா 5 lakhs, அவுட் சைட் த சிட்டி லிமிட்னா 2 lakhs. எல்சிபிலனா 40 lakhs 40,000. ஆர்ம்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லிமிட்டே கிடையாது, எவ்வளவு இருந்தாலும் அனுப்பிச்சிடலாம். அதே போல அந்த ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்ஸ் வந்து டூருக்கு வர்றவங்க அவங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் வந்து இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஹெட் ஆஃபீஸ்ல போய் அப்ளை பண்ணலாம். இதோட ஃபார்ம் இது காசு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா வந்து 9 rupees. இதனுடைய இந்த ஃபார்மா போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இதோட வேலிடிட்டினா 3 வருஷம். இது முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூல இருந்து 3 வருஷம். இது வந்து ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீபேமெண்ட் போஸ்டேஜ் கேஷ் இன் இன்லேண்ட் அன்ரிஜிஸ்டர்ட் பேக்கெட் தான். அது கண்டிஷன் வந்து என்னன்னா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டியா இருந்தா 500 பேக்கெட் வந்து கம்பல்சரி இருக்கணும். அதே ஸ்மால் சிட்டியா இருந்தா வந்து 250 இருக்கணும். இதை வந்து யார் ஆத்தரைஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள் தான். இது வந்து போஸ்ட்மேன் புக் வந்து பாத்தீங்கன்னா M85, விசிட் புக் வந்து M86. போஸ்ட்மேன் புக்ல வந்து என்னென்ன வில்லேஜ் சர்வ் பண்றேன்னு இருக்கும். விசிட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பஞ்சுவலா அந்த விசிட் போறமா லெட்டர் பாக்ஸ் அங்க இருக்கு, லெட்டர் பாக்ஸ் வந்து போஸ்ட்மேன்ல ஓபன் பண்ணணும், அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து விசிட் புக் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாட்டிக்கல் மெமோரண்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எம்ஓ அந்தந்த பிரான்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் த மந்த்ல வந்து இது பண்ணுவோம். இதனுடைய ஃபார்ம் நம்பர் வந்து MS14A. அது வந்து என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு மாசமும் வந்து நம்ம வந்து 10ஆம் தேதி அனுப்பிச்சிருவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமா. என்கொயரி ரெகார்டிங் வேல்யூ பைலபிள் ஆர்டிகல். இது வந்து நீங்க பாக்குறது வந்து என்கொயரி வந்து சென்டரும் கேட்கலாம், அட்ரஸையும் கேட்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளவு ருபீஸ் ஒரு ரூபாய். இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் யாருக்கு அனுப்பணும், எஸ்பிக்கு அனுப்பணும். அப்படிலாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் மாஸ்டர் தான் அவருக்கு அனுப்பிச்சிடலாம். அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஜெனியூனா இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் வந்து நம்ம வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து போஸ்ட் மாஸ்டர் தான் மெயின்டைன் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் டேட்டா ரிசிப்ட், என்ன கம்ப்ளைண்ட், என்ன நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட், என்ன கேட்டகரி ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ், என்ன டேட் ஆஃப் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் வந்து நம்ம என்னைக்கு சப்மிட் பண்ணோம், அந்த டீட்டெயிலாம் இது இருக்கும். அதுல இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்றோம். கம்ப்ளைண்ட் லிஸ்ட் வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து நம்ம வந்து போடுறோம். லாஸ்ட் மந்த் எத்தனை கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதுல வந்து நம்ம எத்தனை செட்டில் பண்ணோம், இன்னும் எத்தனை பெண்டிங் இருக்குது, அந்த விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்றோம். இது வந்து கம்ப்ளைண்ட் சஜஷன் புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் MS94. இது எல்லா ஆபீஸ்லயுமே இருக்கும். இது வந்து பர்சனல் கஸ்டடியா போஸ்ட் மாஸ்டர். இது ரொம்ப முக்கியமா நீங்க பாக்கணும். அதே போல புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் MS104. சர்வீஸ் புக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹெட் ஆபீஸ்ல தான் மெயின்டைன் பண்றாங்க. அதை அப் டு டேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து எஸ்பி சார் வந்து செக் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ இருந்துச்சுன்னா எஸ்பி சார் வந்து செக் பண்ண மாட்டார். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக்னா டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட், ஏதாவது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டோ இல்ல டெஸ்ட் பத்திய ஒரு டெஸ்ட் ஆஃப் கீ அண்ட் லாக்கு, யூனிஃபார்மு, அப்புறம் வந்து ஸ்டாக் ஆஃப் பேக்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் மெயின்டைன் பண்ணுவாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கன்சர்ன் அபிஷியலும் வந்து ஒவ்வொரு என்ட்ரிக்கும் வந்து கன்சர்ன் அபிஷியல் வந்து இனிஷியல் பண்ணணும். நோட்டீஸ் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹெச்ஓ இருந்துச்சுன்னா வந்து ஹெச்ஓ இல்ல பெரிய சப் ஆஃபீஸர் இருந்துச்சுன்னா 2 போர்டு கொடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிசிப்ட் டெலிவரி டிஸ்பேச் ஆஃப் மெயில் இருந்துச்சுன்னா ஃபார்ம் நம்பர் M12. அதே வந்து டிரான்சாக்ஷன் டைம் இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் M6A. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சப் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா சிங்கிள் போர்டா இருந்துச்சுன்னா அது ஃபார்ம் நம்பர் M6. வியூ இருந்துச்சுன்னா ஃபார்ம் நம்பர் M6C. அவ்வளவுதான் இப்போதைக்கு கிளாஸ் இதுதான்.
ஃபர்தரா வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட். கொஞ்சம் எல்லாருமே நல்லா படிங்க. தேங்க்யூ ரமேஷ், தேங்க்யூ, ஓகே தேங்க்யூ எவ்ரி ஒன். நம்ம கிளாஸ்ல எக்ஸாமினேஷன் போர்ஷனுக்கான கேள்விகள் வந்து பின்னால தருவோம். இதுல பொதுவா ஜென்ரலா எல்லா ரூலுமே அவன் சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கு, ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அதுக்கு தனியா உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து பின்னால தயார் பண்ணி கொடுப்பாரு. தேங்க்யூ வெரி மச். மீட் அகைன். தேங்க்யூ ரமேஷ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரமேஷ். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.